ஓம் சாந்தி. இன்றைய சிஸ்டர் சிவானி அவர்களுடைய வகுப்பின் தமிழாக்கத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, நம்முடைய வார்த்தைகள் மற்றும் விவகாரங்கள் துல்லியமாக இருப்பதற்கான ரகசியத்தை பற்றி நமக்கு சொல்லித் தர போறாங்க. நாம் நம்முடைய மனதில் ஒரு நெகட்டிவ் எண்ணத்தை உருவாக்கி விட்டோம். அந்த எண்ணம் வார்த்தைகளில் வரவில்லை என்பது நடக்கவே முடியாத விஷயம். எண்ணத்துல உருவாக்கிட்டோம், ஆனா அதை பத்தி பேசல அப்படிங்கிறது நடக்கவே நடக்காது. அது எப்பொழுதாவது கண்டிப்பாக வாய் வழியாக வார்த்தைகளாக வெளியே வந்துவிடும். இன்னைக்கு வரலனா கூட 5 வருடங்கள் கழித்தாவது அது கண்டிப்பாக வந்தே தீரும். நாம யார பத்தி என்ன நினைச்சோம்னாலும் அது மனசுல ஸ்டோர் ஆயிடுது. நாம ரொம்ப கவனத்தோடு யார்கிட்டயும் அதை பத்தி பேசுறது இல்ல. நெகட்டிவான விஷயங்களா நம்ம யார்கிட்டயும் சொல்றது இல்ல. ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, ஏதாவது ஒரு தூண்டுதல் வரும் பொழுது அந்த எண்ணங்கள் வார்த்தைகளாக வெளிப்பட்டுடும். நம்ம வாய் தவறி அதை சொல்லிடுவோம். அப்போ என்ன சொல்லுவோம்? நான் அப்படி பேசி இருந்திருக்க கூடாது, நான் அப்படி சொல்லி இருக்க கூடாது அப்படின்னு வருத்தப்படுவோம். அப்புறம் யார்கிட்ட அப்படி பேசிட்டோமோ அவங்க கிட்ட மன்னிப்பு கூட கேட்போம். நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, வார்த்தைகள் என் வாய் தவறி வந்து விட்டன, இப்படியெல்லாம் சொல்லுவோம். ஆனா அந்த வார்த்தைகள் ஏன் அப்படி வெளியே வந்தன? ஏன்னா அது எண்ணங்களாக நம்முடைய மனதில் ஏற்கனவே ஸ்டோர் செய்யப்பட்டவை. நாம அந்த எண்ணங்களை உருவாக்கவே இல்லைன்னா அது வாய் வழியாக வெளியே வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. சோ கவனம் என்பது நம்முடைய வார்த்தைகளின் மீது கிடையாது, நம்முடைய எண்ணங்களின் மீது இருக்க வேண்டும். ஏன்னா எண்ணங்கள் தானே வார்த்தைகளா வருது. நாம எண்ணங்களின் மீது கவனம் வச்சிட்டோம்னா வார்த்தைகள் மீதும் நம்முடைய நடத்தையின் மீதும் கவனம் வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. கச்சா பொருள் மீது நம்ம கவனம் வைக்கணும் இல்லையா? ஃபைனல் ப்ராடக்ட் மேல கவனம் வச்சு என்ன பிரயோஜனம்? ரா மெட்டீரியல் மீது கவனம் வைக்கணும். இறுதியாக உருவாக்கப்படுகின்ற அந்த பொருளின் மீது கவனம் வைக்கிறதுல என்ன பாயிண்ட் இருக்கு? ரா மெட்டீரியல் நல்லா இருந்தா ஃபைனல் ப்ராடக்ட் கண்டிப்பா நல்லதா தானே இருக்கும். ஆனா நாம ஃபைனல் ப்ராடக்ட்ல மட்டுமே கவனம் செலுத்துறோம். ஆனா கச்சா பொருள் ரொம்ப தூய்மையற்றதாக இருக்கு, தரம் குறைந்ததாக இருக்கு. அப்போ நாம எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் ஃபைனல் ப்ராடக்ட் நல்லதாக இருக்கவே முடியாது. ஏன்னா ரா மெட்டீரியல்லயே பிரச்சனை இருக்கு, தரம் குறைந்ததா இருக்கு. அதனால அட்டென்ஷன் எதன் மீது வைக்கணும்? நம்முடைய எண்ணங்களின் மீது. நம்பிக்கை மற்றும் ஆசீர்வாதங்கள், இவற்றிற்கான அர்த்தம் என்ன? எது நடந்தாலும் சரி, நம்முடைய ஒவ்வொரு எண்ணமும் எப்படி இருக்கணும்? நம்முடைய நம்பிக்கை நிறைந்த எண்ணங்கள் தான் நமக்கும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதங்களாக மாறுகின்றன. சோ நம்பிக்கை எங்க வைக்கணும்? முதலில் நம்பிக்கை நம்மீது வைக்கணும். தன்னை பற்றி ஒரு பொழுதும் லோ எனர்ஜி இருக்கக்கூடிய வார்த்தைகளை உருவாக்கவே கூடாது. முதல்ல நமக்காக இதை செய்யணும். எது வரைக்கும் நாம நமக்காக செய்யலையோ அப்பொழுது மற்றவர்களுக்கு செய்யவே முடியாது. ஒரு நாள் முழுக்க எவ்வளவு தாழ்வான அதிர்வலைகளை கொண்ட எண்ணங்களை நாம உருவாக்கி கொண்டிருக்கிறோம், இத முதல்ல செக் பண்ணணும். நிறைய அப்படிப்பட்ட எண்ணங்களை உருவாக்குறோம்ல. நாம தாழ்வான எனர்ஜி கொண்ட எண்ணங்களை உருவாக்கவே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சைலண்டா இருக்கோம். ஆனா உண்மையில நிறைய தாழ்வான எண்ணங்களை கொண்ட எண்ணங்களை உருவாக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா அப்படிப்பட்ட எண்ணங்கள் மீது நமக்கு விழிப்புணர்வே இல்லை. நாம இப்படிப்பட்ட எண்ணங்களை உருவாக்குறோம்னே நமக்கே தெரியல. கூட்டத்துல இருந்து ஒருவர் கேள்வி கேட்கிறாரு, எப்படி இந்த எண்ணங்களை கண்ட்ரோல் செய்யறது? சிஸ்டர் பதில் சொல்றாங்க, நம்ம நம்முடைய எண்ணங்களை கண்ட்ரோல் பண்றது இல்ல, நம்முடைய எண்ணங்களில் மாற்றம் கொண்டு வருகிறோம். கண்ட்ரோல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அழுத்துவது. நாம அழுத்த போறது இல்ல. ஆனா எந்த ஒரு எண்ணம் தவறான குவாலிட்டியில இருக்கோ அதை நாம மாற்றியாக வேண்டும். நாம எப்பொழுதுமே எண்ணங்களை அழுத்தக்கூடாது. அது ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கு. ஸ்ப்ரிங்க அழுத்தினா என்ன நடக்கும்? அது அத்தனை வேகத்தோட மேல வரும். எவ்வளவு ஒரு ஸ்ப்ரிங் அழுத்துறோமோ அவ்வளவு வேகமா அது மேல் எழும்பும். அதனாலதான் நீங்க கவனிச்சிருப்பீங்க, எப்ப நம்ம மெடிடேஷனுக்காக உட்கார்கிறோமோ, நம்ம இன்னும் சரியா மெடிடேஷன் கத்துக்கல, இன்னும் அதை மெடிடேஷன் செய்வதே ஒரு தினசரி நடவடிக்கையா நம்ம மாத்தல
அந்த மாதிரி நேரத்துல நம்ம தியானம் செய்யலாம்னு உட்காரும் பொழுது சாதாரணமா இருக்கிறத விட நிறைய எண்ணங்கள் மனதிலிருந்து எழும்பும். அப்ப என்ன செய்வோம்? என்னால முடியாது, நான் தியானம் பண்ண உட்கார்ந்தா நிறைய எண்ணங்கள் வருது அப்படின்னு நம்ம தியானம் செய்வதையே கைவிட்டு விடுவோம். இது ஏன் இப்படி நடக்குதுன்னா, நம்ம எல்லா விஷயங்களில் இருந்தும் நம்மை விலக்கி கொண்டு சைலன்ஸ்ல உட்காரும் பொழுது எவ்வளவு எண்ணங்களை நாம உள்ளே அடக்கி வைத்திருந்தோமோ அது எல்லாமும் சடனா மேல வர ஆரம்பிச்சிரும். ஏன்னா நம்ம நாள் முழுக்க நம்முடைய மனதை பல விஷயங்களில் டிஸ்ட்ராக்ட் பண்ணி வைக்கிறோம். அதாவது பல விஷயங்களில் கவனம் செலுத்தி மனதை நினைக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள்ல இருந்து நாம விலக்கி வைக்கிறோம். அதனால அந்த எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப பின்னாடி அடியில போயிடுது. அதனால நம்ம எப்போ சைலன்ஸ்ல உட்காரோமோ அந்த பின்னாடி போன அடக்கி வைக்கப்பட்ட எண்ணங்கள் எல்லாமே முன்னாடி வந்துடுது. இதற்கு என்ன அர்த்தம்? நான் அந்த எண்ணங்களை எல்லாம் உருவாக்கி மனதுக்குள்ளே சேமித்து வைத்திருக்கிறேன். அதனால தியானம் செய்ய வரல அப்படின்னா கூட, தியானம் செய்ய தெரியலனா கூட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் செய்ய ஆரம்பிச்சிடுங்க. ஒரு நாள் முழுக்க பல தடவை சில நிமிடங்களுக்காக சும்மாவாவது உட்காருங்க. எதுவுமே செய்ய வேணாம், சும்மா உட்கார்ந்தாலே போதும். சும்மா உட்காருதுன்னா என்ன அர்த்தம்? சும்மா அமர்ந்து நமக்குள்ள என்ன மாதிரி எண்ணங்கள் வருது அப்படிங்கிறத செக் பண்றதா இருக்கணும். அதாவது எந்த ஒரு வகையிலும் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. அது போனாகவோ வேறு ஒரு உரையாடலாகவோ எதுவாக இருந்தாலும் அந்த விஷயங்களில் நாம மனதை செலுத்தக்கூடாது. எல்லா விஷயங்களில் இருந்தும் விலகி நம்ம மனசுக்குள்ள ஓடுற எண்ணங்களோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்றதுக்காக நம்ம சில நிமிடங்கள் நாள் முழுக்க அப்பப்போ உட்காரணும். ஒரு 5 நிமிடங்கள் ஒதுக்கி நீங்க உங்க கூட உட்காருங்க. அப்புறம் பாருங்க என்ன மாதிரியான எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிக்குதுன்னு. என்ன மாதிரி எண்ணங்கள் வரும் தெரியுமா? நீங்க சில எண்ணங்களை உருவாக்கிட்டீங்க, ஆனா அந்த எண்ணங்களுக்கு நீங்க எந்த பதிலும் கொடுக்கல. அப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் இப்பொழுது நீங்க சைலன்ஸ்ல உட்காரும் பொழுது வரும். அந்த எண்ணங்கள் எல்லாம் அப்படியே மனசுல வைக்கப்பட்டிருக்கு. இப்போ அதெல்லாம் ஆக்டிவேட் ஆயிடும். உதாரணமா உங்க மனம் சொல்லும், இப்போ இந்த வேலையை பண்ணலாம், இந்த வேலையே செய்யணும். ஏன்னா அந்த எண்ணத்தை நீங்க அப்புறம் பாத்துக்கலாம்னு தள்ளி வச்சிருப்பீங்க. அது இப்போ மேல வருது. சோ நீங்க எப்போ சைலன்ஸ்ல உட்காரலாம்னு நினைக்கிறீங்களோ, நீங்க உங்க கூட உட்காரும் பொழுது அந்த எண்ணம் வர ஆரம்பிக்கும். அப்ப அந்த நேரத்துல நீங்க ஒரே ஒரு விஷயம் பண்ணணும். அந்த எண்ணம் சரியான குவாலிட்டியா இருக்காது, அதனாலதான் அடியில அது கவனிக்கப்படாமல் தேங்கி இருக்கு. அது ஒரு கவலைக்கு உரிய ஒரு எண்ணமா இருக்கலாம், பழைய காயமாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு எண்ணமாக இருக்கலாம். ஆக மொத்தம் அது நெகட்டிவ் குவாலிட்டி. ஏதோ ஒரு அப்படிப்பட்ட எண்ணம் உங்களுடைய மனத்திரையில் தோன்ற ஆரம்பிக்கும். எப்போ அந்த எண்ணம் வருதோ அப்போ நாம இப்படி சொல்ல முடியாது, நான் எதையுமே சிந்திக்க விரும்பல, எனக்கு எந்த எண்ணமும் வரக்கூடாது. இப்படியெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா நான் எதை பற்றியும் சிந்திக்க விரும்பல அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த எண்ணம் மறுபடியும் நம்முடைய மனம் என்ற கபோர்ட்ல அழுத்தி வைக்கப்பட்டு விடும். அப்புறம் சில நாட்கள் கழித்து மறுபடியும் மேல வரும். அது வெளியே வரலனா கூட அது அடியில அழுத்தப்பட்டே இருக்கும். இது ஆரோக்கியமா? இது மனதுக்கு நல்லதா? கிடையவே கிடையாது. நாம ஒரு பொழுதும் எண்ணங்களை சப்ரஸ் பண்ணவே கூடாது. அதே போல நான் இப்படி யோசிக்க கூடாது, நான் இப்படி யோசிக்க கூடாது இப்படியும் நம்ம சொல்லக்கூடாது. அப்போ மனசு என்ன தெரியுமா சொல்லும்? இப்படி சிந்திக்க கூடாதுங்கிறது கரெக்ட், எனக்கு புரியுது, நான் எப்படி சிந்திக்கணும் அதையாவது சொல்லேன் அப்படின்னு மனசு நம்ம கிட்ட கேட்கும். கரெக்டா? எனவே எப்பொழுதுமே ஒரு நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நான் இப்படி திங்க் பண்ணக்கூடாது, நான் இப்படி செய்யக்கூடாது. என்ன செய்யணும் அதை உங்களுடைய மனதுக்கு ஆர்டராக கொடுங்க, இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுங்க. அது அதை பின்பற்ற ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு எண்ணம் நமக்கு அசௌகரியமாக இருக்கோ, அது நம்மை பற்றினதாக இருக்கலாம், மற்றவங்களை பற்றினதாக இருக்கலாம், ஒரு சூழ்நிலையை பற்றினதாக இருக்கலாம். எந்த ஒரு அசௌகரியமான எண்ணமாக இருந்தாலும் உங்களால அதை மாற்ற முடியலன்னா ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கோங்க. அந்த அசௌகரியமான எண்ணத்தை அந்த பேப்பர்ல எழுத ஆரம்பிங்க.
இப்படி எழுத முடியுமா? எழுத முடியும் தானே? முதல்ல அந்த எண்ணத்தை பேப்பர்ல எழுதிடுங்க. அதற்கப்புறமா அந்த எண்ணத்தை பரிசீலித்து பாருங்கள். ஒருவேளை இந்த எண்ணம் உங்களுக்கு பதிலா வேற ஒருத்தர் கிரியேட் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ நாம அவங்களுக்கு எப்படிப்பட்ட அட்வைஸ் கொடுப்போம்? ஏன்னா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, யாராவது உங்ககிட்ட வந்து பேசுறாங்க. நம்ம எல்லார்கிட்டயும் அவ்வளவு ஞானம் இருக்கு. மத்தவங்களுக்கு ரொம்ப நல்ல அட்வைஸ் கொடுக்கறோம். இப்படி செய்றோமா இல்லையா? நாம மற்றவர்களுக்கு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். செய்றோமா இல்லையா? செய்றோம் இல்லையா? சப்போஸ் ஒருத்தர் வந்து உங்ககிட்ட சொல்றாரு, இந்த மனிதர் இப்படி செஞ்சாரு, இப்படி நடந்துகிட்டாரு, என்கிட்ட இப்படி பண்ணாரு. அப்போ நம்ம யோசிக்கிறது கூட இல்ல. ஏன்னா நம்ம எல்லாரும் ஞானம் நிறைந்தவர்கள். ஏன்னா நாம ஞான சுரூபமான ஆத்மாக்கள். ஆத்மாவின் 7 குணங்களில் ஒன்று ஞானம். அப்ப நம்ம உடனேயே அந்த மனிதருக்கு அட்வைஸ் பண்றோம். என்ன சொல்றோம்? இது ஏன் இவ்வளவு பெரிய விஷயமா எடுத்துக்கிறீங்க? இது என்ன ஒண்ணுமே கிடையாது. இதை விட்டுடுங்களேன். எதற்கு இவ்வளவு பழைய விஷயத்தை இன்னும் மனசுல பிடிச்சு வச்சிருக்கீங்க? அதை அப்படியே விட்டுடுங்க. அதை மறந்துடுங்க. அப்போ அவங்களும் சொல்லுவாங்க, கரெக்ட் தான் நீங்க சொல்றது. ஏதோ அவங்களுக்கு இத பத்தி தெரியவே தெரியாது, என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியாதுங்கிற மாதிரி இருக்கும். ஏதோ நாம சொல்லிதான் அவங்க அதை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். நாம மத்தவங்களுக்கு இந்த அட்வைஸை ஏன் கொடுக்கிறோம்னா, நாம அந்த சூழ்நிலையில இருந்து விலகி இருக்கோம். நாம இப்படி சூழ்நிலையில் இருந்து உணர்வு பூர்வமாக விலகி இருக்கும் பொழுது நமக்கு தானாகவே சரியான எண்ணம் ஏற்பட்டுடும். அந்த சூழ்நிலையை பற்றி எப்படி யோசிக்கணுங்கிறது நமக்கு தானாகவே தெரிய ஆரம்பிச்சிடும். யாருமே இதை நமக்கு சொல்லி தர வேண்டிய அவசியமே இல்லை. ஈவன் சின்ன குழந்தைக்கு கூட எது சரியானது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா ஒவ்வொரு ஆத்மாவும் ஞான சுரூபமானவர்கள். ஞானம் என்பது அவர்களுடைய உண்மையான குணம், உண்மையான குணங்களில் ஒன்று. ஆனா எந்த அளவுக்கு அந்த சூழ்நிலையின் மீது நம்ம அட்டாச்சா இருக்கிறோமோ, எவ்வளவு அட்டாச்சா இருக்கிறோமோ, இந்த அட்டாச்மெண்ட் என்பது நம்முடைய சிந்திக்கும் தரத்தையே மாத்திடுது. எந்த க்ஷணம் அட்டாச்மெண்ட் வருதோ கூடவே காயம் என்பதும் ஏற்பட்டு விடுகிறது. அதற்கப்புறமா ஈகோ வந்துடும். அதற்கப்புறமா நிறைய நெகட்டிவ் உணர்வுகள், ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு, ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சிடும். இங்க பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் குணங்கள் அது முழுமையா ஒரு ஃபேமிலியா இருக்கு. அதே போல பாசிட்டிவான சமஸ்காரங்கள் அதுவும் எல்லாமும் சேர்த்து ஒரு குடும்பமாக இருக்கு. இந்த குடும்பங்கள் தனித்தனியாக, அதாவது அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாருமே ரொம்ப ஒற்றுமையா இருப்பாங்க. இந்த நெகட்டிவ் குணங்கள் எல்லாமே ஒன்றுக்கொன்று ரொம்ப ஒற்றுமையா இருக்கும். அதே போல பாசிட்டிவ் குணங்கள் கொண்ட குடும்பம், அந்த குணங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஒற்றுமையா இருப்பாங்க. அவங்க எங்கேயுமே தனியா போக மாட்டாங்க. நம்ம சில சமயம் சொல்றோம்ல, எல்லாருமே சேர்ந்தே தான் வருவோம், தனியா வரமாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அதே போலதான் அந்த குணங்களும். நம்ம வந்து தேவையில்லாம ஒரு லிஸ்ட் செப்பரேட்டா கிரியேட் பண்ணி வைக்கிறோம். ஈகோ, பொறாமை, கவலை, இதெல்லாம் தனித்தனியான விஷயங்கள் சேர்ந்த ஒரு பெரிய லாங் லிஸ்ட் கிடையாது. உண்மையிலேயே எல்லாருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். நெகட்டிவ் உணர்வுகள் என்ற ஒரே குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர்கள். இது வந்து ஒரே ஃபேமிலி தான். அதே போல பாசிட்டிவ் சமஸ்காரங்களுக்கும் நாம ஒரு பெரிய லிஸ்ட் கிரியேட் பண்ணி வைக்கிறோம். இரக்க உணர்வு, கருணை உணர்வு, மரியாதை, ஒற்றுமை, ஏற்றுக்கொள்ளுதல், மன்னித்து விடுதல், விட்டு விடுதல். இது போல பெரிய லிஸ்ட் கிரியேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. எல்லாமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இது போன்ற பாசிட்டிவ் சமஸ்காரங்களில் இருந்து ஒன்றை ஒன்றை மட்டும் இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். மற்ற எல்லாமே அதன் கூடவே வந்துடும். அதே போல ஒரே ஒரு நெகட்டிவ் சமஸ்காரங்களை பிடித்து வச்சுக்கிட்டா கூட ஒன்றின் கூடவே எல்லாமும் தானாகவே வந்துவிடும். இதற்கெல்லாம் தனியா ஒரு பெரிய லிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அந்த லிஸ்ட்டை பார்த்தாலே பயம் வந்துடும். நெகட்டிவ் சமஸ்காரங்கள் லிஸ்ட் இருந்தா இவ்வளவுத்தையும் நான் விடணுமா? அதே போல பாசிட்டிவ் சமஸ்காரங்களோட லிஸ்ட்டை பார்த்தா இவ்வளவு நான் கொண்டு வரணுமா? இது போல நமக்கு பயம் வந்துடும். நம்மால எதனால மத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்க முடியுதுன்னா, நாம அந்த சூழ்நிலையோடு அட்டாச்சாக இருப்பதில்லை.
அந்த மனிதர் மீதும் நமக்கு எந்த விதமான பற்று இருப்பதில்லை. ஆனா அதே சூழ்நிலை நமக்கு வந்ததுன்னா, சேம் சுச்சுவேஷன் நம்ம வாழ்க்கையில நடந்ததுன்னா, அதே அட்வைஸ நமக்கு நாமே கொடுக்க முடிவதில்லை. ஏன்னா நாம அந்த சூழ்நிலை மீது அட்டாச்சாக இருக்கிறோம். அப்போ மெடிடேஷன்னா என்ன? மெடிடேஷன் என்ன செய்யுது? மெடிடேஷன்னா என்ன அர்த்தம்னா, சில நிமிடங்களுக்கு நாம நம்ம கூட உட்கார்கிறோம். மற்ற எல்லா விஷயங்களில் இருந்தும் உணர்வு பூர்வமாக நாம விலகி இருக்கோம். இந்த சரீரம் சம்பந்தப்பட்ட உலகத்தில் இருந்து, சரீரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து விலக்கி நாம நம்ம கூட சில மணித்துளிகள் செலவு செய்யறோம். நாம நமக்கு நாமே ஞாபகப்படுத்திக்கிறோம், நான் ஒரு ஆத்மா. ஆத்மாவுக்கு எதன் மீதும் அட்டாச்மெண்ட் கிடையாது. ஆத்மாவுக்கு இந்த விஷயம் தெரியணும். ஈகோ என்றால் என்ன? பற்று என்றால் என்ன? ஈகோ என்றால் அட்டாச்மெண்ட் டு அ ராங் இமேஜ் ஆஃப் மை செல்ஃப். அதாவது என்னை பற்றிய ஒரு தவறான பிம்பத்தின் மீது நான் வைக்கும் பற்று என்பதே ஈகோ என அழைக்கப்படுகின்றது. இந்த டெபினிஷன்ல ஈகோ என்ற வார்த்தையும் வந்துவிட்டது, அட்டாச்மெண்ட் என்ற வார்த்தையும் வந்துவிட்டது. அப்புறம் எங்கே அட்டாச்மெண்ட், பற்று என்பது இருக்கிறதோ அங்க மூன்றாவது வார்த்தையும் வந்துவிடும், அது பயம். எப்போ உங்களுக்கு அட்டாச்மெண்ட் இருக்கோ அப்ப பயம் என்பதை அனுபவம் செய்றீங்களா இல்லையா? செய்றீங்க தானே? இது ரொம்ப சிம்பிளானது. ஈகோ, அட்டாச்மெண்ட், பயம். ஈகோ இஸ் அட்டாச்மெண்ட் டு அ ராங் இமேஜ் ஆஃப் மை செல்ஃப். என்னை பற்றிய ஒரு தவறான பிம்பத்தின் மீது நான் வைக்கும் பற்று என்பதே ஈகோ எனப்படுகிறது. நான் யார்? நான் யார்? ஆத்மா. நான் ஆத்மா என்பது நாள் முழுசும் ஞாபகத்துல இருக்கா? ஞாபகத்துல இருக்கிறது இல்ல இல்லையா? எவ்வளவு நேரம் நான் ஆத்மா என்பதை மறந்து விடுகிறோமோ அப்ப நம்ம ஈகோல இருக்கோம். என்னை பற்றிய ஒரு தவறான பிம்பத்தின் மீது நான் வைக்கும் பற்று. ஏன்னா நான் ஆத்மா இல்லைன்னா நான் யாரு? நான் சரீரம், நான் இந்த உறவு, நான் இந்த ரோல், நான் இந்த பொசிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஆத்மா கிடையாது, ஆத்மாவை தவிர வேற ஏதோ ஒரு விஷயம். என்னை பற்றிய தவறான பிம்பத்தின் மீது நான் வைத்திருக்கும் பற்று. ஏன்னா இது எல்லாமும், சரீரம், உறவு, பொசிஷன், இது எல்லாமும் என்னை பற்றிய தவறான பிம்பங்கள், ராங் இமேஜஸ் ஆஃப் மை செல்ஃப். இது எல்லாமும் ரொம்ப முக்கியமானவைதான். ஆனாலும் இவை நான் கிடையாது. இவையெல்லாம் என்னுடையவை. அது என்னுடைய சரீரம், இது என்னுடைய உறவு, இது என்னோட ரோல், இது என்னோட பொசிஷன். ஆனா இதெல்லாம் நான் கிடையாது, இவை என்னுடையவை. நான் என்பதற்கும் எனது என்பதற்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? நான் என்ன பண்ணிட்டேன், என்னுடையது என்பதை நான் என்று தவறாக புரிந்து கொண்டு விட்டேன். மை என்பதை ஐன்னு புரிஞ்சுக்கிட்டேன். பாருங்க, இது ரொம்ப சிம்பிளானது. உங்க குழந்தை ஏதோ ஒரு விஷயத்த தவறா சொல்லிட்டான், இல்ல தவறானதை செஞ்சிட்டான். உங்களுக்கு அது ரொம்ப தப்பா ஃபீல் ஆச்சு. அந்த சம்பவம் உங்க மனசுல ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இதுல அட்டாச்மெண்ட் என்பது என்ன? நான் பேரண்ட், இவன் என்னுடைய குழந்தை. என்னோட குழந்தை என்கிட்ட இப்படி எப்படி பேசலாம் அப்படின்னா, நம்முடைய எண்ணங்கள் காயம் ஏற்பட்டனவாக இருக்கின்றன. அப்புறம் பயம் வருது. அதற்கப்புறமா ஒரு பாதுகாப்பற்ற தன்மை, இன்செக்யூரிட்டி, இது எல்லாமும் நம்ம மனசுல ரெக்கார்ட் ஆகுது. அதே வேறு யாரோ ஒருத்தருடைய குழந்தை இதே விஷயத்த தன்னுடைய பெற்றோர்களுக்கு செய்றாங்க அப்படின்னா, அப்போ அந்த சீன்ல நாம உணர்வு பூர்வமாக டீட்டாச்சா இருப்போம். அங்க பற்று இருக்காது. அப்ப நாம அந்த பேரண்ட்டுக்கு ரொம்ப சுலபமாக அட்வைஸ் கொடுப்போம். அந்த பெற்றோருக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? கவலைப்படாதீங்க, இது பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க, அதுவும் ஒரு ஆத்மா, இது வாழ்க்கை பயணத்தில் இருக்கிற ஒரு ஆத்மா. அவங்க பழைய பிறவியிலிருந்து விதவிதமான சமஸ்காரங்களை தன்னோடு இந்த பிறவியில கொண்டு வந்திருக்காங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அவன் உங்களுடைய குழந்தைதான், இருந்தாலும் நிறைய தவறான சமஸ்காரங்களை, உங்க கூட நிறைய கர்ம கணக்குகளை அவங்க கூடவே கொண்டு வந்திருக்காங்க. இப்படி நாம அவங்க கிட்ட ரொம்ப சுலபமாக அட்வைஸ் பண்ணுவோம். ஏன்னா டிட்டாச்சா இருக்கும். விலகி இருந்து நம்ம பாக்குறதுனால அவங்களுக்கு நம்மால
ஞானம் கொடுக்க முடியுது. நம்மால அந்த குழந்தையை ஒரு ஆத்மாவாக பார்க்க முடியுது. அந்த ஆத்மா விதவிதமான சமஸ்காரங்களையும் கர்ம கணக்குகளையும் தன்னுடனே எடுத்து வருகிறது என்பதை நம்மால பார்க்க முடியுது. அதே தனக்கு நடந்ததுன்னா நம்ம உடனே வருத்தமாயிடுறோம். நான் அம்மா, இவன் என்னுடைய குழந்தை, என்னுடைய குழந்தை இப்படி இருக்கணும், என்னோட குழந்தை இப்படி பேசலாமா, என் குழந்தை அப்படித்தானே நடந்துக்கணும், இவன் இப்படி என்கிட்ட நடந்துக்கலாமா, என்னுடைய குழந்தை எல்லா விஷயத்திலயும் பர்ஃபெக்டா இருக்கணும், என்னுடைய குழந்தையோட வாழ்க்கையில எந்த ஒரு தவறும் நடந்து விடவே கூடாது. ஆனா மத்தவங்களுக்கு சொல்லும் பொழுது, இவன் உங்களுடைய குழந்தை அல்ல, உங்கள் குழந்தை என்பது ஒரு ஆத்மா, உங்க பழைய கர்ம கணக்குகளை கூடவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த குழந்தையினுடைய பாக்கியம் அவனுடைய பழைய கர்ம கணக்குகளை சார்ந்தே இருக்கு. இப்படி நாம மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளில் உள்ள வித்தியாசத்தை பாக்குறீங்களா? எப்போ நான் ஆத்மா என்பதை மறந்து விடுகிறேனோ, எப்போ நான் ஆத்மா என்பதை மறந்து விடுகிறேனோ, அப்போ உடனே ஈகோ வந்துடுது. ஈகோ வருதுன்னா கூடவே அந்த குடும்பத்தின் மற்ற உறுப்பினர்களும், அதாவது அந்த நெகட்டிவ் சமஸ்காரங்கள் அத்தனையும் கூடவே ஒன்றொன்றாக வந்து விடுகின்றன. அதனாலதான் ராஜயோக தியானத்தில் ஒரே ஒரு முக்கியமான பயிற்சியை வச்சிருக்கோம். நான் ஒரு ஆத்மா என்பதை நாம திரும்ப திரும்ப மனசுக்குள்ள சொல்லி உணர்ந்து அதை உள்வாங்குகிறோம். எந்த அளவுக்கு நான் ஆத்மா என்பது உள்ளே ஆழமாக பதிகின்றதோ, அப்போ எதிரில இருக்கிறவரும் இவரும் ஒரு ஆத்மா என்பது நினைவுக்கு வருது. நம்முடைய ரோல்ஸ் மற்றும் பொறுப்புகள் எல்லாத்தையும் நம்ம ரொம்ப கரெக்டா நிறைவேற்றணும். ஆனா அது கூட சரியான உணர்தலோடு, ஸ்மிருதியோடு, நினைவோடு இருக்கணும். நான் ஒரு ஆத்மா, இன்னொரு ஆத்மாவோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் ஆத்மா, இன்னொரு ஆத்மா கூட சேர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இதுதான் ஆத்ம உணர்வு என்பது. நம்ம நாள் முழுக்க கூட இத ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா கூட, எப்போ ஒரு எண்ணம் நமக்கு தொந்தரவு கொடுக்குதோ அந்த நேரத்துல சைலன்ஸ்ல உட்காருங்க, அந்த எண்ணத்தை எழுதுங்கள். அப்போ உணர்வு பூர்வமாக விலகி இருந்து, சாட்சியாக இருந்து, உங்களுக்கு நீங்களே ஞானத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த எண்ணத்துக்கான தீர்வை உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள். அந்த நெகட்டிவ் எண்ணத்திற்கான தீர்வை நீங்க இப்போ பேப்பர்ல எழுதலாம். நீங்க சாட்சியாகி அந்த நெகட்டிவ் எண்ணத்திற்கான ஒரு தீர்வை ஞானத்தின் அடிப்படையில எழுத ஆரம்பிக்கிறீங்களோ, உடனேயே அந்த ஞானத்தின் எண்ணங்களை உங்களுடைய சங்கல்பங்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அந்த ஞானத்தோட பாயிண்ட் ஒரு லைன் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆனா அந்த எண்ணத்தை நாம உறுதியாக பற்றி கொண்டு அதை மனதுக்குள்ள திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அது சங்கல்பமாக, அதாவது திட எண்ணமாக மாறிவிடுகின்றது. இதை உங்களால செய்ய முடியுமா? சப்போஸ் உங்களுடைய குழந்தை ரொம்ப கடின உழைப்பு செஞ்சிருக்காரு, நீங்களும் அவனோடு சேர்ந்து ரொம்ப கடின உழைப்பு கொடுத்திருக்கீங்க. ஆனா நீங்க விரும்பின ரிசல்ட் அவனுக்கு கிடைக்கல. அப்போ பற்றி என்ன சொல்லும்? எப்படி என் குழந்தைக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கலாம்? இது பயம், இது பதட்டம், இது கவலை, இத நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றோம். இப்போ இந்த நெகட்டிவ் எண்ணத்தை நீங்க எழுதுங்க. பிறகு அந்த நெகட்டிவ் உணர்வில் இருந்து விலகி, டீட்டாச் ஆகி, சாட்சியாகி உங்களுடன் நீங்களே அமருங்கள். அந்த குழந்தை ஒரு ஆத்மா, வாழ்க்கை பயணத்துல இருக்கு. அந்த குழந்தை தன்னுடைய பழைய சமஸ்காரங்களையும் கர்ம கணக்குகளையும் தன்னுடனே எடுத்து வந்திருக்கிறது. அந்த குழந்தை மிக அழகான கர்மங்களை செய்திருக்கிறது. அதனால் அதனுடைய பாக்கியம் என்பது மிகவும் உயர்ந்ததாக இருக்கின்றது. இருந்தாலும் சில வகையான கர்மங்களையும் தன்னுடனே அழைத்து வந்திருக்கிறது. இப்பொழுது இந்த கர்மங்களுக்காக என்னுடைய ரோல் என்பது என்னவாக இருக்கணும்? நம்முடைய ரோல் என்னவாக இருக்கணும்? இப்போ வாழ்க்கையில சில தடைகள் வந்திருக்கு, அத அந்த குழந்தை ஃபேஸ் பண்ணுது. அது எதனால வந்தது? கொஞ்சம் பழைய கர்மங்கள் இருக்கு, பாக்கி இருக்கு. இப்போ என்னுடைய ரோல் என்பது என்ன? யாராவது கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணும்போது, தடைகளை ஃபேஸ் பண்ணும் பொழுது நாம என்ன கொடுக்கணும் அவங்களுக்கு? ஆசீர்வாதங்கள். ஆனா நாம என்ன செய்யறோம்?
நாம என்ன சொல்றோம்? என்ன நடக்குமோ, எப்படி மேனேஜ் பண்ண போறேனோ, அடுத்தது என்னன்னு தெரியலையே, என்னோட குழந்தைக்கு என்ன நடக்குமோ தெரியலையே, இப்படியே நடக்கிறத பார்த்துக்கிட்டு என்னால எப்படி இருக்க முடியும்? இப்படி ஆசீர்வாதங்களுக்கு எதிர்ப்பதமான எண்ணங்களை நிறைய உருவாக்கிடுறோம். ஆசீர்வாதங்களுக்கு எதிர்ப்பதம் அப்படின்னா அவங்களுக்கு கெட்டது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. எந்த ஒரு தாழ்வான எனர்ஜி கொண்ட எண்ணமாக இருந்தாலும் அதுவும் ஆசீர்வாதத்துக்கு எதிர்ப்பதமானதுதான். சோ கவலை என்பது ஒரு தாழ்ந்த எனர்ஜி கொண்ட எண்ணம். ஆனா நாம என்ன சொல்றோம்? இப்படி நடந்ததுன்னா நான் கவலைப்பட்டுதானே ஆகணும், எனக்கு கவலை வந்துதானே ஆகணும். அப்போ மத்தவங்களும் அட்வைஸ் பண்ணுவாங்க, நீ அவனுக்காக கவலைப்பட்டுட்டு இருப்ப, எனக்கு தெரியும் அப்படின்னு மத்தவங்களும் சொல்லுவாங்க. பொதுவா என்ன நடக்குதுன்னா, பெற்றோர்கள்னா 2 பேர் இல்லையா? அதுல ஒருத்தர் பிரம்மா குமாரி சென்டருக்கு வர ஆரம்பிச்சிட்டா கூட, அப்போ அவங்க மெடிடேஷன் கத்துக்கிறாங்க, பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, நாம கவலை என்ற எண்ணத்தை உருவாக்க கூடாது. அப்போ பெற்றோர்களில் ஒருவர் கவலைப்படுவதை நிறுத்தி விடுகிறார். அப்போ அந்த இன்னொருவர், பெற்றோர்கள்ல ஒருத்தர் மெடிடேஷன் சென்டருக்கு வராரு. அப்ப அந்த இன்னொருவர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ என்ன கவலையே பட மாட்டேங்கிற, உனக்கு உன் குழந்தை மேல அன்பே கிடையாது அப்படின்னு தான் அர்த்தம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாருன்னா, நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, கவலை என்றால் அதற்கு அர்த்தம் அன்பு. கவலைப்பட்டா அவங்க ரொம்ப அன்பு வச்சிருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். எப்படி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி கொண்ட எண்ணம் அதுவும் அன்பும் சேமாக இருக்க முடியும்? அன்பு என்பது பாசிட்டிவ் எனர்ஜி இல்ல. ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் பாசிட்டிவ் எனர்ஜியும் எப்படி சேமா இருக்க முடியும்? உண்மையில கவலை என்றால் அது அட்டாச்மெண்டோட அறிகுறி. கவலை என்றால் அன்பு என்று அர்த்தமே கிடையாது. அக்கறை என்பதுதான் அன்பு. அக்கறை என்றால் அந்த குழந்தையோட வாழ்க்கையில தற்பொழுது எல்லா விஷயமும் தப்பாதான் போயிட்டு இருக்குன்னா கூட நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கணும்? ஹை எனர்ஜியோட இருக்கணும். நம்முடைய உயர்ந்த அதிர்வலைகள் கொண்ட எண்ணங்களினால் அந்த குழந்தை மீது ஒரு பிரபாவத்தை ஏற்படுத்தலாம். அந்த குழந்தையினுடைய எண்ணத்தின் தரத்தை நம்ம உயர்த்த முடியும். அவனுடைய எண்ணம் உயர்வாக ஆகும் பொழுது அந்த குழந்தை சரியான கர்மங்களை செய்ய ஆரம்பிச்சிடுவான். தன்னுடைய பாகியத்தை தானாகவே மாற்றி விடுவான். தன்னுடைய கர்மத்தை சரி செய்து தனக்கு வரக்கூடிய தடைகளை நீக்கி தன்னுடைய உயர்ந்த பாகியத்தை அவனால உருவாக்க முடியும். நம்முடைய ஆன்மீக ஞானத்தின் ஈக்குவேஷனை நம்ம ரொம்ப தெளிவா வச்சிருக்கணும். நம்முடைய பாக்கியம் எப்படி உருவாகிறது? நம்முடைய கர்மங்களின் மூலமாக. கர்மங்கள் எப்படி உருவாகுது? நம்முடைய எண்ணங்களினால். அது குழந்தையாக இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அவங்க கடந்த காலத்தில் தவறான கர்மம் செய்திருக்கலாம். அதனாலதான் இப்போ அவங்க வாழ்க்கையில ஒரு தடை வருது. முதல்ல நாம ஏற்படுத்தக்கூடிய ஆசீர்வாதமான எண்ணம் நம்முடைய மனதுக்கு நாம சொல்லணும், இது பெரிய விஷயம் கிடையாது. இப்படி சொல்லி அந்த பிரச்சனையோட சைஸ நம்ம குறைச்சிடணும். இதுவே நம்முடைய முதல் ஆசீர்வாதமாக இருக்கின்றது. என்ன விஷயம் நடந்தாலும் அத மனசுல பெரிய விஷயமா பூதாகரமா மாத்தக்கூடாது. எல்லாவற்றுக்கும் முதல்ல அந்த பிரச்சனைக்கு நம்ம ஆசீர்வாதம் தரணும். ஓம் சாந்தி.